ஹாய் மக்களே, நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு கோவக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. இது கோவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் உள்ளி வெங்காயம், சின்ன வெங்காயம் தேங்காயும் போட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் போட்டு இது வந்து பெருஞ்சீரகம் போட்டு மல்லித்தூளும் போடணும். திரும்ப இது வந்து மிளகு பொடியும் இது மட்டன் மசாலா கொஞ்சோண்டு தூவணும். உப்பு இதை இனி நல்லா வதக்கணும். இவ்வளவுதான். வதக்கிட்டு இதை இனி மிக்சியில் அடித்து கறியாக பண்ணணும். இது எதுக்குன்னு சொன்னேன், இந்த பக்கம் காட்டு. இங்கே என்ன வேகுதுன்னா இட்லி கூட இந்த கோவக்காய் சட்னி சாப்பிடவும் வச்சிருக்கேன். ஆயில் வீசி கடுகு போட்டுட்டு அப்புறமா கறிவேப்பிலையும் போட்டு இதுவும் கறிவேப்பிலை திரும்ப அதை அப்படியே என்னது அதுக்குள்ள வீசி இன்னும் வெள்ளம் விட்டுருந்தாங்க. தண்ணி வீசி எடுத்து உப்பு போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டா கோவக்காய் சட்னி ரெடி. இட்லி இங்கே இருக்கு. இங்க கட்டு வீடு இருக்குயா. திரும்ப இட்லி எடுத்துட்டு இட்லி வச்சுட்டு கறியும் வச்சா சுவையான